இப்போ வந்து தேங்காய் ஹல்வா ஈஸியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து தேங்காய் ஒரு மூடி எடுத்து தோல்லாம் சீவிட்டு கூட வந்து ஒரு ஏலக்காய் துண்டு போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து தேங்காயோட ஃபஸ்ட்டு பால் தான். நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு கப்பில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து இப்போ நான் வந்து எடுத்துக்கிட்டேன். நான் வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட்டை காட்டுறதுக்காக மெஷர்மெண்ட் ஸ்பூனில் எடுத்துக்கிறேன். 2 அப்படியே எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் 1/4 கப் ஆஃப் அந்த தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். தண்ணியும் கார்ன்ஃப்ளவர் எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல். இப்போ வந்து நமக்கு வந்து அந்த தேங்காய் பால் எடுத்து வச்சால அது வந்து 1 கப் வர மாதிரி நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அந்த 1 கப் தேங்காய் பாலும் அப்புறம் நம்ம இப்போ கலக்கி வச்சோம்ல அந்த 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ப்ளஸ் 1/4 கப் ஆஃப் வாட்டர் அதையும் சேர்த்து வந்து இதில் வந்து நான் வந்து ஊற்றி இப்போ வந்து நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அப்படியே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ வந்து லம்ஸ் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு பேன் எடுத்து நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கீ போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு வந்து தேவைப்பட்ட ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எதை வேணாலும் வந்து நீங்கள் வந்து கலந்துக்கோங்க. எனக்கு வந்து பாதாம் அண்ட் முந்திரி, அதாவது 10 முந்திரி, ஒரு 5 பாதாம் எடுத்துக்கிட்டு நல்லா நெய்யில் போட்டு வதக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதை வதங்கினோடனே நம்ம அங்கே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த கோகோனட் மில்க், அதுக்கப்புறம் அந்த கார்ன்ஃப்ளவர் அதை அப்படியே எடுத்து நான் வந்து இதில் நல்லா ஊற்றிக்கிட்டு அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தேன். நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கும்போது அது வெந்த மாதிரி ஒரு பதம் வந்து வந்துடும். அதாவது லைட்டாக தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து 1 கப் சர்க்கரை எடுத்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு சர்க்கரை வந்து ரொம்ப கம்மியாக வேணுன்னா 1/2 கப் இல்லைனா வந்து கொஞ்சம் 3/4 கப் மாதிரி எடுத்துக்கோங்க. 1 கப் வந்து நல்லாவே சுகர் எனக்கு தெரிஞ்சுது. அதனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கப் மெஷர்மெண்ட் வச்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம சர்க்கரை போட்டோன்னே எப்படியுமே தண்ணி விடும். இப்படி தான் தண்ணி விட்டுச்சு எனக்கும். அதே மாதிரி கொஞ்சம் நல்லா பார்த்து கிண்டிக்கிட்டே இருக்கும்போது அது வந்து தண்ணிலாம் கொஞ்சம் இழுத்த மாதிரி இருக்கும். அப்போ வந்து நீங்கள் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் போட்டுட்டு நீங்கள் கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது வாசனைக்கு வந்து நம்ம வீட்டு செல்லப்பிள்ளை வந்து நம்ம கிச்சனில் வந்து வாசனைக்காக வந்து உக்காந்துட்டாரு. அவருக்கும் வந்து ஸ்வீட் வேணும் போல இருக்குது. அதனால் வாசனைக்காக நல்லா வந்து நாக்க சழட்டிட்டு வந்து உக்காண்ட்ருக்காரு நம்ம வீட்டுக்குள்ளே. இப்போ வந்து அப்படியே நம்ம வந்து பேக் டு ஹல்வா வரலாம். இப்போ வந்து கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கப்போ பேனில் வந்து ஒட்டாமல் ஒரு கன்சிஸ்டன்சி வரும். அதை நான் வந்து அப்படியே காட்டியிருக்கேன். அது அப்படியே நீங்கள் அந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் வரப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சுட சுட சர்வ் பண்ணுங்கள். சர்வ் பண்ணால் நல்லா டேஸ்டான ஹல்வா ரெடி.